முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு ஆணை. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை வாதம். அதற்கான மூல வழக்கு எங்கே என தலைமை நீதிபதி BR கவாய் கேள்வி. தனிநபர்கள் மீது புகார் உள்ளபோது அரசு நிறுவனமான டாஸ்மாக் மீது கிரிமினல் வழக்கு பதிந்தது எப்படி? அனைத்து எல்லைகளையும் அமலாக்கத்துறை மீறிவிட்டதாக தலைமை நீதிபதி கண்டனம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தனிநபர்கள் மீது 41 வழக்குகள் பதிவு செய்திருப்பதாக தமிழ்நாடு அரசு விளக்கம். அமலாக்கத்துறை தேவையின்றி தலையிடுவது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி. பாஜகவின் விமர்சனத்திற்கும் அமலாக்கத்துறை செயல்பாட்டிற்கும் சம்மட்டியடி. உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து திமுகவின் RS பாரதி விமர்சனம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என பதிவான வழக்குகளை CBIக்கு மாற்றக் கோரிய வழக்கில் புதிய உத்தரவு. 41 வழக்குகளின் நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. தமிழ்நாட்டில் மேம்படுத்தப்பட்ட 9 ரயில் நிலையங்கள் திறப்பு. ராஜஸ்தானிலிருந்து காணொலியில் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. திமுக பொதுக்குழு ஏற்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு, அமைப்புச் செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. அரபிக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. கேரளா, தமிழ்நாடு பகுதிகளில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல். கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை முதல் 10 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வாரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீவிரவாதிகளிடையே துப்பாக்கிச் சண்டை. 3 முதல் 4 பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்த ராணுவ வீரர்கள். மத மோதலை உருவாக்கும் விதத்தில் பேசியதாக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் H. ராஜா உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு. திருவாரூர் மாவட்ட முத்துப்பேட்டை காவலர்கள் நடவடிக்கை. பழனியில் பெண்களை நெருக்கமாக பழகவிட்டு வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிப்பு. பெண் உட்பட 3 பேர் கைது. சிங்கப்பூரிலிருந்து கோவை வந்த பயணியிடமிருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை. வால்பாறை அருகே குடியிருப்புக்குள் நுழைந்து உறங்கிக் கொண்டிருந்தவர்களை மிதித்த யானை. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயத்துடன் மீட்பு. அமெரிக்காவில் இஸ்ரேல் தூதரக அதிகாரிகள் 2 பேர் சுட்டுக் கொலை. கொலையாளிகளை தேடும் பாதுகாப்புத்துறை. கூகுள் சர்ச் என்ஜினில் AI மோடு அறிமுகம். எந்த தகவலை தேடும் போதும் நிபுணர்களுடன் கலந்துரையாடும் வசதி. சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூரில் வீடுகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டை விட்டு வெளியேற மறுத்த மக்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக அப்புறப்படுத்தினர். சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று அடையார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உருவாகும் அடையாறு மன்னிவாக்கம், முடிச்சூர், பம்மல், அனகாபுத்தூர், புளிச்சலூர் வழியாக பட்டினப்பாக்கம் அருகே வங்கக்கடலில் கலக்கிறது. ஆக்கிரமிப்பு காரணமாக ஆற்றின் போக்கு மாறி மழைக்காலங்களில் கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அனகாபுத்தூரில் ஆற்றங்கரையோரம் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள், கடைகளை இடிக்கும் பணி தொடங்கியது. வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
இருப்பினும் வீடுகள் இடிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. சுமார் 40 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டதால் அப்பகுதி பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இந்த நிலையில் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல மாவட்ட நீதிமன்றங்கள், அரசு நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள் நீர்நிலைகளில் கட்டப்பட்டுள்ளதாகவும் அது ஆக்கிரமிப்பு இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். என்னுடைய வாகனத்தில் பயணிக்கிறீங்களா? எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு இதே ஆறு எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு யார் கட்டிருக்க நான் காட்டுட்டா எங்க கூட வர்றீங்களா? அதெல்லாம் ஏன் தொடல? ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை, அதிகார ஆதரவு இருக்கு, அதனால தொட மாட்டேங்கிற. இவை எளிய மக்கள், வெறும் வாட்டர்ஸ், அவ்வளவுதானே. இதனிடையே ஆக்கிரமிப்பு அகற்றம் குறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு அரசு அனகாபுத்தூரில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதாக தெரிவித்துள்ளது. அடையாறு நதியை சீரமைக்க 1500 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ள சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் நதியை முழுவதுமாக புனரமைத்து கரையோரம் உள்ள பகுதிகளில் கழிவுநீர் கலப்பதை அறவே தடுக்க வேண்டும் என்றும் அதற்கு கரையோரம் உள்ள குடியிருப்புகளை மறு குடியமர்வு செய்வது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகற்றப்படும் குடியிருப்பு வாசிகளுக்கு வேறு இடங்களில் இலவசமாக வீடுகள் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. மேலும் குடும்பம் ஒன்றுக்கு இடமாற்றுப்படியாக ஒருமுறை 5000 ரூபாயும், வாழ்வாதார உதவிக்காக ஓராண்டிற்கு மாதந்தோறும் 2500 ரூபாயும், மின் இணைப்பு கட்டணம் 2500 ரூபாயும் வழங்கப்பட்டு வருவதாக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் மறு குடியமர்விற்கு ஒப்புதல் தராத ஆக்கிரமிப்பாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. மேலும் நதிநீர் சீரமைப்பு திட்டம் என்பதாலும் மழைக்கால வெள்ளத்தடுப்பு காரணங்களுக்காகவும் ஆற்றங்கரையில் வசிக்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் மறு குடியமர்வுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னை மாங்காடு மௌலிவாக்கம் சாலை விரிவாக்க பணிக்காக இருபுறங்களிலும் உள்ள கடைகள், வீடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகள் அகற்றினர். கடைகளில் இருந்த பொருட்களை அதிகாரி ஒருவர் தூக்கி வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உணவு தேடி ஊருக்குள் வந்த யானைகள், பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிடும் மனித குலத்தை உலுக்கும் இந்த அதிர்ச்சி காட்சிகள் கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் பதிவு செய்யப்பட்டவை. மருதமலை அருகே கடந்த 17ஆம் தேதி நோய்வாய்ப்பட்டு தனது குட்டியுடன் ஒரு பெண் யானை மயங்கிய நிலையில் இருந்தது. வனத்துறையினர் அந்த யானையை மீட்டு சிகிச்சை அளித்து வந்தனர். இருப்பினும் யானை மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது. உடற்கூராய்வில் யானையின் வயிற்றில் 15 மாத வளர்ச்சி அடைந்த குட்டியும் அத்துடன் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்ததும் கண்டறியப்பட்டது. கர்ப்பிணி யானை உயிரிழந்ததற்கு நுண்ணுயிர் தொற்றே காரணம் என கால்நடை மருத்துவர் சுகுமார் விளக்கமளித்தார். இந்நிலையில் மருதமலை அடிவாரத்தில் உள்ள சோமயம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட குப்பை கிடங்கில் குட்டியுடன் பெண் யானை பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பலமுறை மனு அளித்தும் அரசு அதிகாரிகள் சரிவர குப்பை மேலாண்மை செய்யாதது மற்றும் குப்பை கிடங்கை அகற்றாததுதான் பெண் யானையின் மரணத்திற்கு காரணம் என வன ஆர்வலர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். கிரைமுக்கு யாரை புக் பண்ணணும்னா அரசாங்க அதிகாரிகளை முக்கியமாக சேர்க்கணும். அவங்க சரிவர இந்த குப்பை மேலாண்மை செய்யாத காரணமாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்கு அங்கிருந்து அகற்றாமல் இருந்ததுனால தான் இந்த யானை இறந்துருக்குங்கிறது கிளியராக தெரியுது. பஞ்சாயத்து போர்டு அதுக்கு சிறந்த நடவடிக்கை எடுத்து மாநகராட்சியிடம் கேட்டு அந்த குப்பை கழிவுகள் அங்கே அப்புறப்படுத்தினால்தொழிய இது வேற மாற்று வழியே இல்லைங்க. இதுக்கு வனத்தை ஒட்டிய பகுதிகளில் குப்பைகளை கொட்டுவது அநாகரிகமான செயல் என்றும் பொறுப்பின்றி கொட்டப்படும் குப்பைகளை சாப்பிட்டு யானை உயிரிழந்திருப்பது பெரும் அவலம் என்றும் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளரான ஓசை காளிதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த யானை இறந்தது நமக்கு தெரியும்.
இப்படி எத்தனை உயிரினங்கள் இப்படி பிளாஸ்டிக் குப்பைகளை, கழிவுகளை சாப்பிட்டு மரணமுற்றிருக்கின்றன என்பதை நாம் அறிய முடியாது. மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பிளாஸ்டிக் உள்ளிட்ட எந்த கழிவுகளும் காட்டை ஒட்டி கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும். அப்படி மீறி செய்கிற போது நீதிமன்றங்களிடம் முறையிட்டு இவற்றுக்கான தீர்வு காண வேண்டிய அவசியம் ஏற்படும். இதற்கிடையே மருதமலை அடிவாரத்தில் உள்ள குப்பை மேடு அகற்றப்பட்டு அந்த பகுதியில் மண் கொட்டப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு வருகிறது. சோமையம்பாளையம் ஊராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை வெள்ளலூர் குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று மருதமலை கோவில் வளாகத்தில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவையில் இருந்து தலைமை செய்தியாளர் குருசாமி மற்றும் தொண்டாமுத்தூர் சுரேஷ்.